துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு? குரு பயிற்சி கொஞ்சம் வருத்தம் தான். ஏன் வருத்தம் அப்படின்னு கேட்டா, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி இருக்கு, விசாக நட்சத்திரம் துலா ராசி இருக்கு, சித்திர நட்சத்திரம் துலா ராசி இருக்கு. நல்லதையே பார்த்து பார்த்து செஞ்சீங்க, நல்லதையே பார்த்து பார்த்து செஞ்சு எல்லாரையும் காப்பாத்துனீங்க. எவ்வளவு கஷ்டப்படுறவங்கள கூட கொஞ்சம் கை கொடுத்து தூக்கி விட்டு காப்பாத்துனீங்க. இன்னைக்கு அவங்க உங்களை முதுகுல குத்திட்டு போனாங்களா? இன்னைக்கு அவங்களுடைய இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சிலதை இழந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, யாரை அதிகமா நம்பினீங்களோ அவங்களால இன்னைக்கு சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. சில பேருக்கு வேலை விஷயத்துல நிறைய பிரச்சனைகள். 10ல குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. நல்ல வேலையில நல்ல செமையா இருப்பாங்க, நல்ல அமோகமா நல்ல பேர் எடுத்து இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரச்சனை வந்துடுது. ஒரு சின்ன விஷயத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வேலையில இருக்கலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா, நீ போனாலும் அவன் ரெடியாக தான் இருக்கான், நீ போகாட்டாலும் அவன் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பான். அந்த அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கு. இந்த 10ல குரு வந்தால் பதவி பறிபோகும் சொல்லக்கூடிய. ரெண்டாவது 6ஆம் இடத்துல ஜாதகத்துல கரெக்டா சனி. ருண ரோக சத்ருஸ்தானம், கடன் தலைக்கு மேல இருக்கு. கடன் கொஞ்சம் நெஞ்ச கடன் இல்லை, தலைக்கு மேல கடன் இருக்கு. பார்க்குற இடத்துல எல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டீங்க, சொல்ற இடத்துல எல்லாம் கடன் வாங்கி, இங்க வாங்கி அங்க கொடுக்கறது, அங்க வாங்கி இங்க கொடுக்கறது, இங்க வாங்கி இங்க செய்யறது, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க. சில விஷயங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு பண்றீங்க, சில விஷயங்கள் வீட்டுக்கு தெரியாம பண்றீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதனாலேயே குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் மறையுது. உங்களை நம்பி ஒரு நகையை கூட கொடுக்க முடிய மாட்டேங்குது சமயத்தில். அதையும் கொண்டு சமயத்தில் தெரியாம கொண்டு வச்சிடுறீங்க. ஏதோ ஒரு அவசரத்துக்கு வச்சுட்டேன், ஏதோ ஒன்று சமாளிக்கிறீங்க, ஏதோ ஒன்று சொல்றீங்க. இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுவும் சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, கொஞ்சம் நம்பகத்தன்மை, நம்பலாம். ஆனா நீங்களும் இப்படி பண்றீங்களேன்னு தான் வருத்தமா இருக்கு. அதுலயும் சித்திர நட்சத்திரம் துலா ராசி கேட்கவே வேண்டாம். ஆதியிலையும் கஷ்டம், அந்தத்திலையும் கஷ்டம், யாருனாலையும் நிம்மதி கிடையாது. ஏதோ வாழ்க்கை ஓடின்னு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். துலாம் ராசி பொறுத்தளவுக்கு, சித்திர நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு. ஏன்னா வாழ்க்கையில நிறைய இழந்துட்டாங்க, அடிபட்டாங்க. இன்னைக்கும் வாழ்க்கையில வெறுத்து போன வாழ்க்கை தான் சித்திர நட்சத்திரம் துலா ராசி பொறுத்த அளவுக்கு. விசாக நட்சத்திரம் துலாம் ராசி ஏதோ ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி விட்டு கொடுத்து ஏதோ லைஃப் ஏதோ லென்த்தா கொஞ்சம் கொஞ்சம் ஓடின்னு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தவிர, அதுவும் கொஞ்சம் முழுமையான இது கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் போயின்னு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்தில் கொஞ்சம் நிதானிச்சு செயல்படுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், சொந்தக்காரங்க எல்லாத்திலும் கொஞ்சம் நிதானிச்சு செலவு பண்ணுங்க. வேலை விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. சில பேருக்கு வேலை போகும், சில பேருக்கு வேலை ஆல்ரெடி கொஞ்சம் பிரச்சனையில இருந்துட்டு இருக்கு, போலாமா வேண்டாமாங்கிற சில பிரச்சனைகள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதே பலன் தான், இங்க இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இதே பலன் தான். ஸோ வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்றது, இங்கேருந்து அங்கே போகிறது, ஏதாவது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்க தான் இருக்கும். வேலையை விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறது, அந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள்லாம் இருக்க தான் இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க பாருங்க. எதுவுமே வெளிப்படையாக பேசுங்க, வெளிப்படையாக இருங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். யாரை இவ்வளவு தூரம் காப்பாற்றி கொண்டு வரணும்னு நினைச்சிங்களோ, இப்போ அவங்களாலேயே சில பிரச்சனைகள் வருது. பார்த்து பார்த்து யாரை காப்பாற்றுனீங்களோ அவங்களே உங்களுக்கு வச்சாங்களா? இப்போ பிரச்சனையை கொண்டு வந்தாங்களா? அதுதான் ரொம்ப கவனமா யாரை நம்பணும், யாரை நம்ப சொல்லும் போது கேட்கணும். கேட்கலன்னா பட்டு தான் திருந்தணும்னு சொல்றாங்களா, அந்த ஒரு விஷயம் உங்க ராசிக்கு வருது. துலாம் ராசி பொறுத்தளவுக்கு. அதுவும் குரு கடாட்சம், குரு பார்க்கு கோடி புண்ணியம். குரு நல்ல ஸ்தானத்துல இருந்துட்டா பிரச்சனை இல்லை. குரு பகையாவோ, குரு நீச்சமோ, குரு வேற ஸ்தானத்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் இருந்துன்னு சொன்னா நிறைய தடங்கல்கள் வரும். சில பேருக்கு நிறைய சுப செலவுகள் இருக்கு, புத்திர பாக்கியம், சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா மிக முக்கியமானது என்ன? பணம், வேலை, திருமணம், சில விஷயங்கள்ல யார் என்ன எதிர்பார்க்கிறீங்களோ இதுதான் மிக முக்கியமானது. அப்ப அந்த வேலை விஷயம் ரொம்ப முக்கியமானது, திருமண விஷயம் மிக முக்கியமானது. மறுமணம், திருமணம் கண்டிப்பா கூடி வரதுக்கான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு. கொடுத்த இடத்துல பணம் வராது, கேட்டாலும் திரும்ப கொடுக்க மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. நான் கோர்ட்டு கேஸுன்னு போவேன், பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. கவனமா இருங்க. சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுவும் நீங்க முக்கியமா சித்திர நட்சத்திரம் இருந்தால் கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. விசாக நட்சத்திரம் இருந்தால் கண்டிப்பா ஒரு முறை உங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அப்பதான் எது நிதர்சனமான உண்மை எப்படி இருக்கு, இதுக்கப்புறம் வரக்கூடிய, அதாவது ஒரு ஜாதகம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய 5 வருஷம் நான் இப்படிதான் இருப்பேன், இனி அடுத்து வரக்கூடிய 10 வருஷம் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா துலாம் ராசி பொறுத்த அளவுக்கு ஒரே குடும்பத்துல 2 விவாகரத்து 3 விவாகரத்து நடந்துருச்சு. உண்டா இல்லையா சொல்லுங்க? துலாம் ராசியில இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பிறந்தவர்கள் இருக்காங்களோ இல்ல மற்றவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னா, கூட பிறந்தவங்க இப்ப 4 பேர் இருக்காங்கன்னு சொன்னா அதுல 2 பேருக்காவது அல்லது அதிகபட்சம் 3 பேருக்காவது விவாகரத்தாகி 2வது திருமணம் நடந்திருக்கும்.
ஒருத்தருக்கு நடந்திருக்கும், ஒருத்தருக்கு நடக்காம இருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. வழிபாடு நிறைய பண்ணுங்க, குரு வழிபாடு நல்லா பண்ணுங்க. ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகலகாரிய சித்தி அனுகிரகம் குரு குரு சொல்லுங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை விரதம் இருங்க. நான் எந்த ராசிக்கும் நான் விரதம் இருக்குன்னு சொல்லல, துலாம் ராசிக்கு நான் விரதம் இருக்க சொல்றேன். வியாழக்கிழமையில விரதம் இருந்து வெங்காயம் பூண்டு கூட சாப்பிடக்கூடாது, அதுக்கு பேர் தான் விரதம் இருக்கிறது. ஸோ விரதம் ஒரு பொழுதாவது விரதம் இருந்து, காலையிலேயோ மதியானமோ ஒரு பொழுதாவது விரதம் இருந்து குரு பகவானுக்கு விளக்கேற்றி நான் சொன்னக்கூடிய மந்திரத்தை சொல்லி ஆத்மார்த்தமா மனசார சுவாமி கிட்ட வழிபாடு பண்ணுங்க. குரு பகவான் கிட்ட வழிபாடு பண்ணுங்க. குரு பகவான் கிட்ட நெய் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்க. குருவுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்க. இப்படி பண்ண உங்களுடைய ஜாதகத்தில் அடுத்தடுத்த நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் அம்மா அப்பா தான் முதல் கடவுள். தெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை அம்மா அப்பாவோட குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா தான் துலாம் ராசி பொறுத்தளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு இப்ப நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சரியா இருக்குன்றது, நான் சொல்ற பலன்கள் எல்லாருமே இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோல எல்லாருமே சொல்லுவாங்க, சுவாமி உங்களுடைய ராசி பலன் நான் கேட்டா என் வாழ்க்கையில அது 95% அது எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சரியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. துலாம் ராசி பொறுத்தளவுக்கு கவனமா இருங்க. 60% தான் நல்லா இருக்கு. ஸோ கவனமா இருக்கிறது சிறப்பு. சுபம்.